வெல்கம் டு விபி கோச்சிங் சென்டர். அதாவது சாட்டர்டே எல்லாருமே 431 யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ இதோட ஆன்சர் கீ வந்து நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் நேற்று போஸ்ட் பண்ணேன் வீடியோஸு. அது இல்லாமல் அந்த ஆன்சர் கீ அப்படின்றது ஒரு டென்டேட்டிவ். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க அனுப்பிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி சென்ட் பண்ணது தான் உங்களுக்கு வீடியோஸாக போட்டேன். ஸோ நீங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் அந்த வீடியோ போட்டேன். ஸோ இதோட ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வர சான்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் 2024 பார்த்தீங்கன்னா 8-9 நடந்த எக்ஸாமுக்கு 9-9 ஆன்சர் கீ விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 2 டேஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணுறதுக்காக டேட் விட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் 7 o'clock கண்டிப்பாக 4 ஆன்சர் கீ வந்துடும். ஸோ அந்த ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயருக்கு ஆன்சர் கீ இதே மாதிரி தான் விட்டுருந்தாங்க. இன்றைக்கி விட மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏபிசிடி அப்படின்ற சீரியஸாக ஆன்சர் கீ விட்டுருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு எத்தனை கொஸ்டின் ரைட்டாக இருக்குது, எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அப்படின்றது பார்க்கலாம். இதுதான் ப்ரீவியஸ் இயர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருந்தாங்க 431. ஸோ நிறைய பேர் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு என்னன்னா இந்த டைம் கண்டிப்பாக கட் ஆஃப் ரெடியூஸ் ஆக தான் மேபி சான்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கேட்டகரி வைஸாக வந்து அவங்க செலக்ட் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் போன வருஷம் 2024 கட் ஆஃப். ஸோ இது எல்லா கட் ஆஃப்லையுமே இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து போன டைம் கொஸ்டின் பேப்பர் விட இந்த டைம் கொஞ்சம் மாட்டேட்டாக தான் கேட்டிருந்தாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கேட்ட மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அது இல்லாமல் இவங்க செலக்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா 1000 மெம்பர்ஸ். அதில் பிடபிள்யூடி அதில் ஒவ்வொரு தனி கேட்டகரி பிரித்து 69% அவங்க ஷேர் கொடுத்துட்டு மீதி இருக்கிற யூஆர் கேட்டகரி தனியாக பிரிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது 2 இயர்ஸ், அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 23-24 24-25. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கினீங்களோ அவங்க வந்து இப்போ 25 to 26 வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் நோட்டிஃபிகேஷன் சொன்னது. அப்படி இருக்கும்போது இப்போ 1000 மெம்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் 25 வந்து 700+ தான் அப்படி இருக்காங்கன்னா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறவங்க எல்லாருமே இப்போ ஃபில்டர் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு எழுதுறவங்க எல்லாருமே ஓரளவு அந்த டாப் ஸ்கோர் வாங்காமல் மற்றவங்க இருக்கிறவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கட் ஆஃப் இந்த டைம் ரெடியூஸ் ஆக மேபி சான்ஸ் இருக்குது. என்னுடைய கெஸ் படி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அப்படின்றது 120 அப்படின்றது வந்து 100 மேலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா 100 மேலே கம்பல்சரி எடுக்கணும். பிசி கேட்டகரி இருந்தால் நீங்களும் 100 மேலே இருந்தால் சேஃப் ஸ்கோர். நெக்ஸ்ட்டு பிசிஎம் அப்படின்றது 90 மேலே இருந்தால் சேஃப் ஸ்கோர். எம்பிசி அப்படின்றதும் 90 மேலே இருந்தால் சேஃப் ஸ்கோர். எஸ்சி அப்படின்றது 80 மேலே இருந்தால் சேஃப் ஸ்கோரு. எஸ்சி அப்படின்றது 60 மேலே இருந்தால் சேஃப் ஸ்கோரு. எஸ்டி அப்படின்றது ஒரு 60 மேலே, அவங்களுக்கு 60 மேலே இருந்தால் சேஃப் ஸ்கோர். ஸோ இது மூலிமா தான் கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகும். இதுலேருந்து எப்படியுமே -10 கொஷின்ஸ் கண்டிப்பாக 10 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. நார்மலாகவே கட் ஆஃப் குறையும். ஏன்னா இந்த டைம் மாடரேட்டாக கொஷின் இருந்ததுனால. போன டைம்லாம் பாலிட்டி கொஷின்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொஷின்ஸ் மேக்ஸிமம் கேட்ட மாதிரி இருந்தது. இந்த டைம் எல்லாமே கொஞ்சம் மாடரேட்டாக கேட்டிருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் வந்து நிறைய எடுத்துருந்தாங்க. டெப்த்தாக போய் எடுத்திருந்தனால கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் தான் குறையும். ஸோ உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா 10-15 டேஸ் மட்டும் தான் அப்படின்றாங்க அப்ளை பண்ணுறவே சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த டேஸு போன டைம் 1 month கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டைம் வந்து நான் அப்ளை பண்ணுறவங்களோட அதாவது எப்படின்னா மேக்ஸிமம் அப்ளை பண்ணவங்க 10,000+ தான் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத என் ஃப்ரெண்டு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 10,000+ அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அப்ளை பண்ணுறவங்களுடைய அந்த ஆஸ்பிரண்ட்டு கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் இதோட 10 மைனஸ் ஆகலாம். ஒருவேளை கட் ஆஃப் ஹையராக போனால் கூட +10 அவ்வளோதான், அதிகபட்சம் அவ்வளோதான். ஸோ இதை விட நீங்கள் இதுக்கு மேலே 10 கொஷின்ஸ் போட்டாவே கன்ஃபார்ம் சேஃப் ஸ்கோர் தான், ஸ்காலர்ஷிப்பே நீங்கள் வாங்கலாம். அது இல்லாமல் ஏஇசி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஇசியில் வந்து செப்பரேட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏஇசி வந்து இவங்க அப்ளை பண்ணும்போதே அப்ளிகேஷன்லேயே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏஇசி வந்து நீங்கள் சென்னை கொடுக்குறீங்களா, மதுரையா, இல்லை கோயம்புத்தூரா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரிசல்ட் வந்துட்டு பின்னால் அதுக்கடுத்து ஏஇசி அந்த வெப்சைட்டில் போயிட்டு நாங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஇசி அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ரெசிடென்ஷியல் கோச்சிங், ஃப்ரீயாகவே ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் தருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு நிறைய அப்டேட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வீடியோஸு. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லியும் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஆல்.